யதார்த்த அரசியல் கள நிலவரங்களை ஆராயும் அரசியல் கள நிகழ்ச்சி. ஆஸ்திரேலிய சிட்னி மெல்பர்ன் நேரம் இரவு 9 மணிக்கு கேட்க தவறாதீர்கள். சதுரங்கம். வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளை, மீண்டும் ஃபோக்கஸ் தமிழ் வானொலியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே எம்மோடு அரசியல் ஆய்வாளரும் பத்திய எழுத்தாளரும் சுயாதீன ஊடகவியலாளருமான புருஷோத்தமன் தங்கமயில் அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கின்றார். அவருடனான இந்த சந்திப்பு அரங்கத்தை வழமை போல எமது அரசியல் ஆய்வாளர் ராஜ் அவர்கள் மெல்பர்ன் நகரிலிருந்து எடுத்து வருகிறார். நிகழ்ச்சிக்குள் நாங்கள் உங்களை அழைத்துச் செல்கின்றோம். வணக்கம் ராஜ். வணக்கம் புருஷோத்தமன் தங்கமயில். வணக்கம் சத்யபாலன். வணக்கம் புருஷோத்தமன். வணக்கம். வணக்கம். நன்றி. மீண்டும் உங்களுடன் இன்னும் ஒரு கலந்துரையாடலே சந்திப்பதற்கு சம்மதித்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் இன்று உரையாட இருப்பது அல்லது கலந்துரையாட இருப்பது எதிர்வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமாக தமிழ் கட்சிகளின் கூட்டுக்களும் அவற்றின் நிலைப்பாடும் பற்றி. இதிலே நாங்கள் அறிந்த செய்தியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைமையிலே 9 கட்சிகள் இணைவதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் அதிலிருந்து 2 கட்சிகள் விலகியதாக சொல்லப்படுகின்றது. படிப்படியாக சில கட்சிகள் விலகலாம், சில இன்னும் சேரலாம் என்ற வகையான ஒரு செய்திகளும் வந்து கொண்டிருக்கிற நிலையிலே தமிழரசு கட்சியாக தனியாக போட்டியிடுவதற்கான முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் நிச்சயமாக தனியாக போட்டியிடுகிறார்கள். இவை தவிர தென்னிலங்கை கட்சிகள் மற்றும் அர்ஜுனா தலைமையிலான சுயேட்சை குழு இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கான முஸ்தீபுகளை எடுத்து வருகின்றன. இந்த வகையிலே இந்த தேர்தலிலே எவ்வாறு தமிழ் கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் ஏனைய கட்சிகள், என்பிபி எனப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி போன்றவை எவ்வாறு தங்களுடைய செல்வாக்கை தமிழ் மக்கள் மத்தியிலே பிரயோகிக்கப் போகின்றார்கள் என்பதை பற்றித்தான் உங்களிடம் நாங்கள் அறிய ஆவலாயிருக்கின்றோம். திரும்ப திரும்ப ஒரு தேர்தல்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறபடியால் தொடர்ந்தும் கூட்டணிகள், கூட்டமைப்பு, புதிய புதிய கட்சிகள், சுயேட்சை குழுக்கள், புதிய நபர்கள் என்று பேச வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தொடர்ந்தும் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அந்த வகையில் இது தொடர்ச்சியாக இறுதியாக 2018 ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பிறகு, நீண்ட 2-3 வருடங்களுக்கு பிறகு 2022 ஆண்டு 23 ஆண்டு நடைபெற்றிருக்க வேண்டிய தேர்தல் 2 ஆண்டுகள் கழித்து நடைபெற இருக்கிறது. கொரோனா பிரச்சனைகள் மற்றும் இலங்கையினுடைய கடந்த ரணில் ராஜபக்ச அரசாங்கம் ஒத்தி வைத்த தேர்தல்கள் என்று சற்று 2 வருடங்கள் கழித்து இந்த தேர்தல் நடைபெறுகிறது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை 2018 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட வட்டாரம் மற்றும் விகிதாசார முறையிலான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தல் முறைமை தான் இங்கே இருக்கிற ஒரு சிக்கல். எவ்வளவு பெரும்பான்மை ஆசனங்களை பெற்றாலும், அதாவது வட்டாரங்களில் அனைத்து வட்டாரங்களை கைப்பற்றினாலும் கூட பல நேரங்களில் அந்த ஒரு குறிப்பிட்ட சபையை ஆட்சி செய்வதற்கான பெரும்பான்மையை எந்த ஒரு தனி கட்சியாலும் பெறுவதற்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. அது இந்த தேர்தல் முறையிலே இருக்கிற ஒரு குறைபாடு. அதனால் இது ஒரு விஞ்ஞான ரீதியாக இந்த தேர்தலை அணுக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதன் போக்கில் கடந்த காலத்தில் தமிழரசு கட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பிலான ஒரு அறிவிப்பு, அது நடைபெறப் போகிறது என்ற ஒரு அறிவிப்பு வந்த நிலையில் தமிழரசு கட்சி அப்பொழுது கூட்டமைப்பாக இயங்கிய பொழுது 3 கட்சிகள், அப்பொழுது அங்கம் வைத்த பிளாட் மற்றும் டெலோ ஆகியவற்றோடு இணைந்து ஒரு தமிழரசு கட்சி தனித்தும் மற்ற கட்சிகள் ஒரு வகையான தனித்து அல்லது அவரண்டையும் இணைந்து
ஒரு விஞ்ஞான பொறுமுறை ஒன்று கூடாக இந்த தேர்தலை எதிர்கொள்வோம் என்று ஒரு ஆலோசனையை முன்வைத்து அதற்கு பிறகுதான் அந்த கூட்டமைப்பு பிளவு கண்டது. இன்றைக்கும் அந்த ஆலோசனை தேவையாக இருக்கிறதா என்றால் அப்படித்தான் இருக்கிறது. தமிழரசு கட்சி வெளிப்படையாக பிளட்டோடும் டெலோவோடும் அல்லது இபிஆர்எஃபோடும் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான அழைப்பை விடுத்து அதனுடைய பதில் தலைவர் சிவஞானம் அவர்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருந்தாலும் அந்த பேச்சுக்களினுடைய உண்மையான அர்த்தம் இந்த தேர்தலிலே ஒரே கட்சியாக அல்லது ஒரே கூட்டமைப்பாக ஒரு சின்னத்தின் கீழ் இந்த தேர்தல்களை நேரடியாக எதிர்கொள்வது என்பது அல்ல. ஏனென்றால் இங்கே இருக்கிற சிக்கல்களின் இந்த தேர்தல் முறையில் இருக்கிற சிக்கல்களினால் நாங்கள் சில வட்டாரங்களில் வெல்லக்கூடிய வேட்பாளர்களை நிறுத்தி இன்னொரு மற்ற கூட்டமைப்பு அதற்கு பக்கபலமாக இயங்குவது, இன்னொரு வட்டாரத்திலே இதற்கு மாற்றீடு செய்வது என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும் என்றுதான் அந்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கப்பட்டது. அந்த பேச்சுக்கான அந்த ஆரம்ப கட்டங்கள் சிந்திக்கப்பட்டது. ஆனால் அது ஆரம்பத்திலேயே ஓரளவுக்கு ஜனநாயக கூட்டமைப்பினால் ஓரளவுக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அல்லது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை இப்பொழுது தமிழரசு கட்சி தனித்து போட்டியிட போகிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்க சின்னத்திலே தனித்து போட்டியிட போகிறது. இதுதான் நிலைமை. ஆனால் இந்த வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் பிரதேச சபைகளை அல்லது நகர சபைகளை எப்படி கைப்பற்றுவது என்பது தொடர்பில் தொடர்ந்தும் இந்த கட்சிகளுக்கு இடையிலான ஒரு உரையாடல் நடைபெற்று வருகிறது. அது தேர்தல்களுக்கு பின்னரான ஒரு அணி சேர்க்கை சம்பந்தமாக நடைபெறுகிறது. அது இந்த கட்சியின் தலைவர்கள் முக்கியஸ்தர்களுக்கிடையிலே பரஸ்பரமாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே இது இந்த தனித்தனியாக கேட்க போகிறார்கள் இல்லது இந்த பேச்சுவார்த்தைக்கான முன்னெடுப்பு அல்லது கூட்டமைப்பாக மீண்டும் இயங்குவது சார்ந்த முன்னெடுப்பு தோற்கடிக்கப்பட்டு விட்டது அல்லது கைவிடப்பட்டு விட்டது என்கிற நிலைப்பாட்டை நாங்கள் அவசரப்பட்டு அந்த கட்டத்தில் இருந்து நாங்கள் அணுக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி, இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற தேசிய மக்கள் சக்தி எல்லா பிரதேசங்களிலும் தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தி தனித்துத்தான் நிற்கப் போகிறது. தேர்தலுக்கு பின்னரும் இன்னொரு தரப்போடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த ஒரு நிலைமை இந்த தமிழ் கட்சிகளுக்கு தமிழ் தேசிய தரப்புகளுக்கு ஒரு சாதகமான ஒரு விடைய. அப்ப எப்படியும் இன்றைக்கு ஒரு களம் எப்படி வடக்கு கிழக்கிலே மாறி இருக்குன்னா, தமிழ் தேசிய மக்கள் சக்தி எதிர் தமிழரசு கட்சி என்ற ஒரு பிரதான போட்டியாகவும், அடுத்த நிலையில் மற்ற கட்சிகள் வட்டாரங்களை தொகுதி வாரி முறையில் கிடைக்க போகிற அல்லது அந்த விகிதாசார முறையில் கிடைக்க போகிற வெற்றி வேட்பாளர்களை குறித்து அவர்கள் சிந்திக்க தலைப்படுவார்கள். அந்த இடத்தில் தான் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் தொடர்ந்தும் பேச வேண்டியும் அது தொடர்பான இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டிய தேவையும் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சி நேற்று மத்திய குழு கூட்டத்திலே தனித்து போட்டியிடுவது என்று அறிவித்தாலும் இந்த சிக்கலை தாண்டி சில சமூக சிக்கல், அதாவது இன ரீதியான சிக்கல்கள் இருக்கிறது. திருகோணமலை, அம்பாறை போன்ற இடங்களில் இருக்கிற தமிழ் பிரதிநிதித்துவத்தை காப்பாற்றுகிற ஒரு நிலைப்பாட்டின் போக்கில் இந்த கட்சிகள் சில பிரதேச சபைகளிலும் வட்டாரங்களிலும் இணைந்தும் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதை அவர்கள் தொடர்ந்தும் அந்த விடயத்தை ஓப்பனாக வைத்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே திருகோணமலையில் எப்படி அவர்கள் ஒன்றாக இணைந்து கேட்டார்களோ அதே மாதிரியான விடயம் திருகோணமலையின் சில பிரதேச சபைகள், அம்பாறையின் பிரதேச சபைகள், நகர சபைகளிலே அதற்கான வாய்ப்புகள் இன்னமும் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் மன்னாரிலும் அந்த நிலைமை இருக்கிறது. அப்படியான ஒரு கட்டத்திலே இது ஒரு தொடர்ச்சியான உரையாடல்கள் நிகழப்போகிறது. அது ஒரு வகையான
கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இவர்கள் பெற்றுக்கொண்ட படிப்பினையின் போக்கில் அது ஒரு 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 நேர்மறையான இடத்தை நோக்கி நகர்கிறது என்று நான் நினைக்கிறேன். அது அது ஏனென்றால் அந்த நேர்மறையான எண்ணங்களை நோக்கி இந்த கட்சிகளின் தலைவர்கள் நகர்வதற்கான தேவை என்றால் அடுத்து மாகாண சபை தேர்தல் என்கிற ஒன்று வருகிறது. அப்பொழுது அது மாகாண சபை தேர்தல் நான் நினைக்கிறேன் அந்த திருத்த சட்டங்கள் வாபஸ் பெறப்பட்டு மாகாண சபை தேர்தல் திரும்பவும் விகிதாசார முறையிலே நடைபெறுவதற்கான சூழல் உண்டு. அப்படி என்றால் அது பழைய முறையில் அப்படி என்றால் அது ஒரு திரும்பவும் கூட்டமைப்பு கூட்டணி என்கிற ஒரு வீட்டு சின்னம் என்கிற ஒரு நிலைப்பாட்டுகளே அவர்கள் நகருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். என்றால் உயர்மட்ட தலைவர்களுக்கு இடையிலேயான உரையாடல்களில் அவை இணக்கப்பாட்டுக்கு காணப்படுகின்றன. என்றால் அவர்களுக்கு தங்களுடைய வெற்றிகள் பதவிகள் குறித்த எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. யாழ்ப்பாணத்திலே அந்த கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு தமிழிசை கட்சியின் பிரதான தலைவர் ஒருவரிடம் ஜனநாயக கூட்டமைப்பின் கட்சி தலைவர் ஒருவர் சொன்னார், நாங்கள் சேர்ந்து கேட்டிருந்தால் இப்ப நாங்கள் 2 பேரும் எம்பி, இப்ப நானும் எம்பி இல்லை நீங்களும் எம்பி இல்லை என்று அவர் அடுத்த நாளே ஆதங்கப்பட்டதாக சொன்னார்கள். அன்றிலிருந்து அவர்கள் அந்த அடுத்த மாகாண சபை குறித்து இதே நிலைப்பாட்டிலே தான் நகர்ந்திருந்தார்கள். அது அப்படியே இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இப்படித்தான் நடக்கும். நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியையும் கூட இந்த நிலைப்பாட்டுக்குள்ளே உள்வாங்குவது தொடர்பில் சில தரப்புகள் பேச்சுவார்த்தைகளை நடத்த விரும்புகின்றன. அதற்கான முன்முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த கட்சி என்ன நிலைப்பாட்டுக்குள் இருக்கும் என்றால் தெரியவில்லை. மற்றபடி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள்ளே நான் நினைக்கிறேன் வழக்கமான தரப்புகள் தான் இப்பொழுது கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒருங்கிணைந்த தரப்புகள் தான் இம்முறையும் ஒருங்கிணைந்து இருக்கிறன. மேலதிகமாக சந்திரகுமார் தரப்பு உள்வாங்கப்பட்டிருக்கிறது. மற்ற தரப்புகள் எல்லாம் நான் நினைக்கிறேன் விக்னேஸ்வரனுடைய கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறது. இதே போல ஐங்கரநேசன் அந்த அணிக்குள்ளே வரவில்லை, அவர் பசுமை இயக்கம் உள்வரவில்லை. அப்படியான ஒரு நிலைப்பாடுகள் இருக்கிறது. தமிழிசை கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற நினைக்கிறேன் மாம்பழ கட்சி ஜனநாயக தமிழ் அந்த கட்சி ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகிற அந்த சுயேட்சை குழு தொடர்ந்தும் சங்க சின்னத்திலே கேட்பதற்கு நினைக்கிறேன் புதிதாக வந்த சிறப்பாக சங்க சின்னத்துக்குள்ளே அவர்களை கருதலாம். ஆனால் அவர்களும் இன்னும் உத்தியோகபூர்வமாக ஒரு அறிவிப்பையும் வெளியிட்ட மாதிரி தெரியவில்லை. அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர் சரவணபவன் அந்த கூட்டமைப்பிலே தாங்கள் இணைய போவதில்லை என்று கூறியதாக ஒரு செய்தி வெளியானது. ஆனால் அது ஒரு திட்டமிட்டு பரப்பப்பட்ட வதந்தியாக அவர் அதை நிராகரித்திருந்தார். இன்னொரு அந்த அணியினுடைய இன்னொரு முக்கியஸ்தரான சட்டத்தரணி தவராசா அவர்கள் அதை பற்றி இந்த விதமான இல்லை நான் நினைக்கிறேன். அவர் ஒரு தேர்தலுக்கு பின்னரான காலத்திலிருந்து ஒரு அமைதியான நிலைப்பாட்டுக்கு சென்று விட்டாரோ தெரியவில்லை. என்னால் அரசியல் அவருடைய குரல்கள் கேட்ட மாதிரி இல்லை. தேர்தலுக்கு பின்னர் அவர் எங்கேயும் அவருடைய அறிக்கைகளோ அல்லது பேட்டிகளோ வந்ததாக நாங்கள் அறியவில்லை. அப்ப இப்படிதான் அந்த முக்கியஸ்தராக சரவணவன் மாதிரி தான் பார்க்கப்படுகிறார். மற்றும் படியாக அதுக்குள்ளே சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இல்லை. அப்ப அந்த கட்டமைப்பு எந்த நிலைப்பாட்டை எடுக்க போகுதுன்றது தெரியவில்லை அவர்களுக்கு. என்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே சங்க சின்னத்திலே போட்டியிடுவது தொடர்பில் சரவணபவன் இந்த கட்சிகளின் தலைவர்களோடு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி அது சாத்தியப்படாத புள்ளியில் தான் அவர் தவராசா தலைமையிலான அந்த மாம்பழ கூட்டணிக்குள்ளே அவர் சென்றார். இப்பொழுது அந்த அந்த தரப்பு என்ன நிலைப்பாடோடு இருக்கிறது என்று தெரியவில்லை. என்னால் அவர்கள் கடந்த முறையும் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு வாக்குகளை அவர்கள் 7,000 சொச்ச வாக்குகளை பெற்றிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியான ஒரு கட்டத்தில் அதை உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் அது பெரிய தாக்கத்தை செலுத்துமா என்றும் தெரியவில்லை. சரி, அடுத்ததாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழிசை கட்சியினுடைய
அந்த கோரிக்கையை புறக்கணித்ததாக நீங்கள் சொல் மட்டுமல்ல புறக்கணித்ததாக தென்படுகின்றது. இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதாவது தமிழிசை கட்சியுடைய கோரிக்கையை அவர்கள் புறந்தள்ளி தாங்களாகவே ஒரு கூட்டணியை தமிழிசை கட்சியை தவிர்த்து அமைத்துக் கொண்டதற்கான காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் நினைக்கிறேன் இப்பொழுது கடந்த கடந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கடந்த வருடம் கடந்த ரணில் ஆட்சி காலத்திலே விடுக்கப்பட்ட வேட்புமனு கோரல் கட்டத்திலே அவர்கள் தங்களுடைய உறுப்பினர்களை தனித்து பட்டியலிட்டிருக்கிறார்கள், வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது சேர்ந்து கேட்பதென்றால் அது சார்ந்த ஒரு குழப்பங்கள் வரும். அவையினுடைய கடைநிலை கட்டமைப்பு என்று கருதப்படுகிற இந்த வட்டாரங்களில் அவர்கள் சில இளைஞர்களை இல்லாட்டி தங்களுடைய பிரதிநிதிகளை வேட்புமனுக்களிலே உறுப்பினராக முன்னிறுத்தியிருப்பார்கள். இப்பொழுது சேர்ந்து கேட்கிற பொழுது அவர்களில் பலரை அந்த 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 வேட்பாளர் நியமனங்களுக்குள்ளே உள்ளடக்குவதற்கான சிக்கல் இருக்கிறது. அது அந்த வேட்பாளர்களுக்கான அந்த ஒரு ஒரு தேர்தல் கட்டமைப்பிலே வட்டாரம் தான் இறுதி இடம் இந்த கிராமங்களில் இருந்து வருகிறது. அப்ப அந்த கட்டமைப்பில் இருக்கிற நபர்களை உடனான நேரடி ஊடாடலை இல்லாமல் பண்ணி தங்களுக்கான அடுத்த தேர்தலுக்கான வாய்ப்புகளை குறைத்து விடும் என்கிற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்கலாம். இப்பொழுது ஒரு அவர்கள் நேரடியாக அவர்கள் வேட்பாளர்களை போட்டியிட்டு அவர்கள் ஒரு சில வாக்குகளை பெற்றாலும் அடுத்த முறை தங்களுக்கான வாக்குகளை திரட்டுவதற்கான, அதாவது விருப்பு வாக்குகளை திரட்டுவதற்கான நபர்களாக அவர்கள் இயங்க முடியும் என்கிற ஒரு நிலைப்பாடு உண்டு. அடுத்தது இந்த தேர்தல் முறைமையில் இருக்கிற சிக்கலால் வட்டாரங்களை கைப்பற்ற முடியாவிட்டாலும் இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலே விகிதாசார முறையிலே தங்களினால் ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் மூலம் தேர்தலுக்கு பிறகான பேரம் பேசல்களிலே தமிழிசை கட்சியுடன் ஊடாடி அதன் மூலம் சில சபைகளையும் கைப்பற்றிக் கொள்ள முடியும் என்கிற ஒரு நிலைப்பாட்டின் போக்கில் தான் அவர்கள் ஒரு தனித்து போட்டியிடுவதற்கான முஸ்திப்புக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அவர்களிடம் இந்த தேர்தலில் வீட்டு சின்னத்தில் சேர்ந்து போட்டியிடுவதை காட்டிலும் தனித்து போட்டியிடுவதுதான் அவர்களுக்கு தேர்தல்களுக்கு பிறகான பேரம் பேசல்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். ஏனென்றால் நீங்க கடந்த முறை பருத்தித்துறை, நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், பருத்தித்துறை பிரதேச தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திலே இபிஆர்லேக்கும் ஆனந்த் சங்கரி தரப்பும் இணைந்து போட்டியிட்டது. அந்த கட்சி பருத்துறை பிரதேச சபையிலே ஒரு வட்டாரத்தையும் வெல்லவில்லை. ஆனால் அந்த கட்சிக்கு உதிரியாக கிடைத்த வாக்குகளின் மூலமே ஒரு விகிதாசார உறுப்பினர் வந்தார். அப்படியான உறுப்பினர்கள் இந்த கட்சிகளுக்கு முக்கியமான. அதனால் அது நாளைக்கு இந்த சபைகளை பிடிப்பது சம்பந்தமான போட்டியிலே எப்படியும் என்பிபி இவர்களோட பேச போறது இல்லை, பேச்சுவார்த்தை நடத்த போறது தமிழிசை கட்சி தான். நிச்சயமா அந்த தருணத்திலே ஒரு ஆசனம் 2 ஆசனங்களை வைத்துக் கொண்டிருந்தாலும் சிலவுகளை ஒரு சபையினுடைய தவிசாளரையோ பிரதி தவிசாளர் பதவியோ கோருவதற்கான ஒரு நிலப்பாட்டை அது அந்த களம் உருவாக்கும். கடந்த முறை கூட சில சபைகளிலே தமிழிசை கட்சியினால் எந்த ஒரு சபையையும் தனித்து ஆட்சி செலுத்துவதற்கான உறுப்பினர்களை பெற முடியவில்லை. அது எந்த கட்சியாலையும் பெரிய அளவில் முடியல. பருத்தித்துறை நகர சபையையும் சாவகச்சேரி நகரசபையிலும் அதிக ஆசனங்களை வென்றது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். ஆனால் இந்த இந்த விகிதாசார உறுப்பினர் சிக்கல்கள் அதனூடான ஊடாட்டங்களின் ஊடு பருத்தித்துறை நகரசபை தொடங்கி சாவகச்சேரி நகரசபை, யாழ் மாநகர சபை வரை ஆட்சி அமைத்தது தமிழிசை கட்சி. அதற்கு அந்த தேர்தலுக்கு முடிந்த பிறகு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தங்களோடு அந்த ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை எந்த ஒரு தரப்போடும் நடத்துவதற்கு தயாராக இல்லாத போது தமிழிசை கட்சி மற்ற கட்சிகளுடன் பேசி, நேரடியாக பேச வேண்டியவர்களுடன் நேரடியாகவும் சில தரப்புகளுடன் ஒரு மறைமுக இணக்கப்பாட்டோடும்
பேசித்தான் இந்த மன்றங்களில் எல்லாம் ஆட்சி அமைத்தார்கள். அப்ப அப்படியான ஒரு சூழல் இருக்கேக்குள்ள தங்கள் என்ற பேரம் பேசுற என்ன சொல்றது ஒரு ஒரு வலு இதன் மூலம் அதிகரிக்கும் என்று நினைக்கக்குள்ள ஒரு சித்தார்த்தனோ சுரேஷ் பிரேமச்சந்திரனோ இல்லாட்டி செல்வம் அடைக்கலாம் ஒரு ஒரு 50 ஆண்டுகால ஒரு அரசியல் ஆயுத போராட்ட கலாச்சாரத்துக்குள்ள இருந்து வந்த ஒரு அதுவும் தொடர்ச்சியாக பதவிகளில் இருந்தவர்களுக்கான என்ன சொல்றது பேரம் பேசுவதற்கு இல்லாட்டி அந்த அடுத்த முறை தங்களோட பதவிகளை பெறுவதற்கான ஒரு ஒரு கருவியாக இதை பயன்படுத்துவார்கள். அது அவர்களை பொறுத்தவரை தப்பும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற தேர்தல் முறையின் போக்கிலும் அதுதான் சரியான வழி என்று நான் நினைக்கிறேன். அதுதான் தமிழக கட்சிக்கும் சரியான வழி, அந்த கட்சிகளுக்கும் சரியான வழி. என்ன சேர்ந்து போட்டியிட்டால் இப்பொழுது தனித்தனித்து இவர்கள் போட்டியிட்டு கிடைக்கிற ஆசனத்தை விட சேர்ந்து போட்டியிட்டால் கிடைக்கிற ஆசனங்கள் எண்ணிக்கை குறையும். அதனால் இதுதான் சரியான வழி என்று நான் நினைக்கிறேன். நான் அறிந்த விடயத்தின்படி என்னும் ஒரு விடயத்தையும் சொல்லாமல் நினைக்கின்றேன். அதாவது தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் இணைவதை மறுப்பதற்கான காரணம் ஒன்று, தமிழிசை கட்சி ஏற்கனவே பொதுத்தேர்தலிலே மிகவும் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று 8 ஆசனங்களை பெற்றிருக்கும் இந்த நிலையிலே இப்படியான கூட்டுணர்வின் பொழுது அவர்கள் தங்களுடைய செல்வாக்கை இந்த கட்சிகள் மீது செலுத்துவதன் மூலமாக இவர்களுக்குரிய வகைபாகங்களை குறைத்து விடுவார்கள் என்ற அந்த ஒரு பயத்தின் காரணமாகவும் இவர்கள் அதை அந்த செயற்பாடுக்கு மறுத்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அது வெளிப்படையான உண்மை. அது ஒரு என்ன சொல்றது சங்க கூட்டணி என்னுடைய வெற்றி ஒரு உறுப்பினர்களை அவர்கள் வென்று இருக்கிறார்கள். ஆனால் அந்த வெற்றியில் அந்த கூட்டணியுடைய தனிப்பட்ட வெற்றியாக இன்னும் உரிமை கோர முடியாது. ஏனென்றால் அதற்கு முதல் 1.5 மாதங்களுக்கு முன் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே சங்கு என்கிற கூட்டணிக்காக தமிழ் பொது வேட்பாளர் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்காக தமிழ் தேசிய தரப்பின் கணிசமான தரப்பினர் ஒன்றாக நின்றார்கள். அதிலிருந்து பெறப்பட்ட வாக்குகளின் ஒரு 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 குறிப்பிட்ட அளவான பகுதி இன்னமும் அந்த சங்க கூட்டணியில கடந்த பொதுத்தேர்தல் காலத்திலே தொங்கிக் கொண்டிருந்தது. அப்ப நாளைக்கு அவர்கள் ஒரு 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 இன்னொரு தேர்தலிலே ஒரு விதாசார முறை தேர்தல் ஒன்றிலே நேரடியாக களங்காணும் பொழுது அவர்கள் தங்களுடைய இன்னும் இதைவிட உண்மையான பலத்தை அவர்கள் காண வேண்டி வரும். அதற்கு அப்படியான ஒரு சூழலிலே இந்த இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலை தங்களை பலத்தை அதிகரிக்கிறதுக்கு இல்லாட்டி அந்த அதிகரிக்கிறதாக காட்டிக் கொள்வதற்கான ஒரு முறைமை இருக்கிறவங்களுக்கு அதனை அவர்கள் கைவிட தேவையும் இல்லை, கைவிடவும் மாட்டார்கள். அதுதான் நடந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் தமிழக கட்சியினுடைய தலைவர்கள் கூட எல்லாரும் பேச்சுவார்த்தைகளே சிவஞானமும் இந்த கட்சியின் தலைவர்களும் ஒன்றை பேசி வெளிப்படையாக பேசுறது ஒன்று இருக்கிறது. உள்ளூர் அவர்கள் தங்களுக்கு இடையிலே ஒரு இணக்கப்பாட்டோடு தான் அவர்கள் வேலை செய்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய நிலைப்பாடு என்றால் தேர்தலுக்கு பிறகு நாங்கள் சில பிரதேச சபைகளில் தவிசாளர் பதவிகளை உங்களுக்கு வழங்குவோம், நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான வேலைகளை பார்ப்போம், மாகாண சபையிலே நாங்கள் சேர்ந்து போட்டியிடுவோம் என்கிற நிலைப்பாட்டுக்கு அவர்கள் ஏற்கனவே வந்து விட்டார்கள். இது ஒரு வகையான ஒரு மேல்மட்ட ஒரு படங்காட்டலாக நான் இதை கருதுகிறேன் தான் சொல்லுவேன். சிவஞானம் அவர்கள் புதிதாக தலைவராக வந்திருக்கிறார். அவர் மீண்டும் கூட்டமைப்பை இணைத்து நிலைநிறுத்தினேன் என்பதை அவர் தன்னை நிலைநிறுத்த அவர் விரும்புவார் என நினைக்கிறேன். அதன் போக்கிலும் அந்த உரையாடல்களில் அவர் கவனம் செலுத்தி இருக்கலாம். ஆனால் சிவஞானம் அவர்களை தாண்டிய நான் நினைக்கிறேன் நேரடி கள அரசியல் அனுபவம் சித்தார்த்தன் போன்றவர்களும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அவருடைய நிலையில் அவர்கள் அதன் போக்கில் அதனை கையாளுகிறார்கள். ஆனால் தமிழக கட்சியோடு ஒட்டுமொத்தமான என்ன சொல்றது எதிர் மனநிலையில் அல்லது முறித்து கொண்டு ஓடுகிற மனநிலையில் அவர்கள் இல்லை. அப்படியான ஒரு உரையாடலையும் அவர்கள் செய்யவில்லை. உள்ளூர் அவர்கள் ஒரு இணக்கப்பாட்டோடு வேலை செய்வதாகத்தான் நான் நினைக்கிறேன். கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரகுமாரனுடைய இந்த இணைவானது சிறிதனுடைய வாக்கு வங்கியிலே ஏதாவது செல்வாக்கை குறைத்து மடப்படக்கூடிய விதமாக ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலேயே சந்திரகுமார் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று தமிழரசு கட்சி கிளிநொச்சியிலே கிட்டத்தட்ட தமிழரசு கட்சி மாத்திரம்தான் வேட்பாளரை நடத்துகிறது. அப்பொழுது மாவட்ட நினைக்கிறேன் குழு தலைவர் மாவட்ட கிளையின் தலைவராக இருக்கிற ஸ்ரீதரன் பங்காளி கட்சிகளின் எந்த ஒரு வேட்பாளரையும் அவர் உள்வாங்கவில்லை என்கிற குற்றச்சாட்டு இருந்தது. புலட்டுக்கோ செலவுக்கோ அவர் கொடுக்கவில்லை. அவர் ஒட்டுமொத்தமாக தமிழரசு கட்சி உறுப்பினர்களை தான் முன்னிறுத்தினார். ஆனால் அந்த சபைகளில் வெற்றி பெறுவதற்கு ஏனைய தரப்புகளின் வாக்குகள் தேவையாக இருந்தது. சந்திரகுமார் கணிசமான பீசார உறுப்பினர்களையும் சில வட்டாரங்களையும் வென்று ஒரு ஒரு பிரதான எதிர்கட்சியாக அவர் கிளிநொச்சி மாவட்டத்திலே இருந்தார். சில சபைகளில் இபினுடைய உதவி தேவைப்பட்ட தமிழரசு கட்சியினுடைய ஆட்சிக்காக அது நிகழ்ந்தது. வாக்கெடுப்பிலே என்றால் சந்திரகுமாரை ஆதரிப்பதை விட வீட்டு சின்னத்தை ஆதரிப்பது சரி என்று நினைத்து இப்படி பின்னர் தமிழரசு கட்சிக்கு வாக்களித்திருந்திருக்கிறார்கள். அப்படியான சூழல் உண்டு. அடுத்தது சந்திரகுமாருக்கான ஒரு 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 வாக்கு வங்கி உண்டு. இயல்பாக கிளிநொச்சியிலேயே அதனை ஒரு 10,000-15,000 வாக்குகளை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்கிற நிலைப்பாடு உண்டு. கடந்த பொது தேர்தலிலே அது ஒரு வகையிலே என்பிபியை நோக்கியும் ஒரு கணிசமான வாக்குகள் விடுபட்டு விட்டது. அல்லது ஒப்பீட்டளவில் ஜனாதிபதி தேர்தலில் கிடைத்த வாக்குகள் அளவுக்கு சந்திரகுமார் கிளைம் பண்ற அளவு பொது தேர்தலிலே கிடைக்கவில்லை என்பது உண்மை. அப்படியான சூழலில் அவருக்கான அந்த ஒரு 10,000 என்கிற வாக்கு நேரடியாக உண்டு. இது ஒவ்வொரு வட்டாரங்களிலும் செலுத்த போகிற தாக்கம் என்பது கணிசமானது. அப்ப கிளிநொச்சி வட்டாரங்களிலே கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய வட்டாரங்களிலே நேரடியாக தமிழரசு கட்சியும் சந்திரகுமாரனுடைய அணியும் தான் கடந்த காலத்திலே நேரடியாக மோதுகின்றது. இன்றைக்கு அது இப்பொழுது சந்திரகுமாரனுக்கு கட்சி என்கிற ஒன்று இல்லை. அவர் இப்பொழுது சங்க கூட்டணி ஊடாக அதனை அவர் நிலைநிறுத்துவார் நான் நினைக்கிறேன். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த இடத்திலே என்பிபி கிளிநொச்சிக்குள்ளே என்ன நிலைப்பாட்டை எடுத்து வேட்பாளர்களை நிறுத்த போகிறது என்று தெரியவில்லை. ஏனென்றால் கடந்த முறை கிளிநொச்சி தொகுதியில் மட்டும்தான் என்பிபி ஒரு ஒரு எதிர்பார்த்த வெற்றி அவர்களால் பெற முடியவில்லை. அங்கே தமிழரசு கட்சி தான் கணிசமான வெற்றியை பெற்றது. அது இந்த உள்ளூராட்சி மன்றத்திலே என்ன மாதிரியான பிரதிபலிப்பை செய்ய போகிறது என்று தெரியவில்லை. ஆனால் ஒப்பீட்டளவிலே என்பிபியினர் தேசிய மக்கள் சக்தியினர் தங்களுடைய வேட்பாளர்களை சமூக என்ன சொல்றது சமூக ஒரு 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 அடிப்படைகள் அதனுடைய ஏற்றத்தாழ்வுகள் அவர்களுக்கான சரியான அளவு பிரதிநிதித்துவம் என்கிற விடயங்களை அவர்கள் எல்லா வட்டாரங்களிலும் அவர்கள் மிக கள ஆய்வு செய்துதான் தங்களுடைய வேட்பாளர்களை முன்னிறுத்துகிறார்கள். வடக்கு கிழக்கிலே போன முறை கடந்த பொது தேர்தலிலே மட்டக்களப்பும் யாழ்ப்பாணமும் வன்னி தேர்தல் மாவட்டங்களும் தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வெற்றிக்கான வாய்ப்புகள் குறித்து நீங்கள் சரியான ஆய்வு ஒரு கள ஆய்வை செய்தால் அந்த கட்சி எந்த மக்களிடமிருந்து கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அது கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கட்சிகளினால் சரியாக கவனிக்கப்படாது அல்லது சரியாக அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் வழங்கப்படாத மக்களின் வாக்கு கணிசமாக பெற்றிருக்கிறது. அந்த நிலைப்பாட்டை கிளிநொச்சிக்குள்ளும் அவர்கள் அப்ளை பண்ணுவார்கள். அது அவர்களுக்கு என்னால் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுகிற அல்லது தொடர்ச்சியாக தாங்கள் கோருகிற பிரதிநிதித்துவ அரசியல் நிராகரிக்கப்படும் பொழுது அந்த மக்கள் தங்களுக்கான பிரதிநிதிகளை தங்களுக்குள் இருந்து தேடுவது எந்தவித குற்றமும் இல்லை. அது ஒரு தார்மீக அறம், தங்களுக்கான ஒரு அறம். அந்த நிலைப்பாட்டை நோக்கி அந்த மக்கள் நகர்வார்கள். அதனை இந்த தமிழ் தேசிய கட்சிகள் இல்லாட்டி தமிழ் தேசிய தரப்புகள் ஒருபோதும் உணர்ந்து கொண்டதாக தெரியவில்லை. இந்த கடந்த தேர்தல் தோல்விகளுக்கு பிறகு மக்கள் உணர்ந்து கொண்டதாக தெரியவில்லை. ஒரு ஒரு சில தொகுதிகளினுடைய வாக்கு வித்தியாசங்களே உங்களுக்கு அந்த அந்த உணர்நிலையை ஏற்படும். யாழ் மாநகர சபையை எடுத்துக்கொண்டால் மாநகர சபையின் எல்லைக்குள் கிட்டத்தட்ட ஒரு
கணிசமான வட்டாரங்களை யாழ் தேர்தல் தொகுதி கொண்டிருக்கிறது. யாழ் தேர்தல் தொகுதி என்பது நகர சூழல், கிட்டத்தட்ட புன்னகர், பாசகூர் என்கிற இடங்கள். கடந்த தேர்தலிலே யாழ் தேர்தல் தொகுதியிலே தமிழரசு கட்சிக்கும் என்பிபிக்குமான வாக்கு வித்தியாசம் என்பது மலைக்கும் மடுவுக்குமான இடைவெளியை கொண்டது. அப்ப அந்த சூழல்ல இருந்து, அந்த இடத்துல இருந்து புதிய ஆளுமைகளையோ புதிய பிரதிநிதிகளையோ தமிழரசு கட்சியோ தமிழ் தேசிய கட்சிகள் உருவாக்கவில்லை. இல்லாட்டி அதை தவறி இருக்கின்றன. இல்லாட்டி அது ஒரு சில நபர்களை மட்டுமே காட்டி போட்டு அந்த மக்களை ஏமாற்றி இருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதுபோல நல்லூர் தொகுதியை எடுத்துக்கொண்டால், நல்லூர் தொகுதியில் கடந்த முறை மணிவண்ணன் தரப்பு வெற்றி பெற்றிருந்தால் 2ஆம் இடத்துக்கு என்பிபி வந்தது. நல்லூர் வழக்கமாக தமிழ் தேசியத்தினுடைய ஒரு குகையாக, அதுதான் கோட்டை என்று சொல்லப்படுகிற நல்லூர் தொகுதியோ யாழ் தொகுதியோ அதனை பிரதிபலிக்காமல் விட்டதனுடைய விளைவு என்ன? அப்ப அந்த சமூக சூழல், அந்த அந்த கட்டமைப்பு எப்படி வந்திருக்குது, அதனுடைய மாற்றம் என்ன, அந்த மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களா, சரியாக அந்த மக்களுக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதா என்பது சம்பந்தமாக இந்த கட்சிகளோ இந்த கட்சியினுடைய தலைவர்களோ இந்த தோல்விக்கு பிறகும் அவர்கள் அதனை உணர்ந்து கொண்டது மாதிரி தெரியவில்லை. சுட்டி காட்டினாலும் அது அவர்களை ஒரு வகையில இரிட்டேட் பண்ணுகிறது என்று நான் நினைக்கிறேன். நான் தேர்தல் முடிந்த பின்னரும் அதை சொன்னேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை எழுதிய என்னுடைய ஒரு கட்டுரையிலும் அதை சுட்டிக்காட்டியிருக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த தவறை விடும் பொழுது ஒரு தனித்த தமிழ் கட்சியை மட்டுமல்ல, அது தமிழரசு கட்சி தொடக்கம் நாளைக்கு புதிதாக வரப்போகிற ஒரு தமிழ் தேசிய கட்சி என்று தங்களை அடையாளப்படுத்துகிற தரப்பு வரை இதனை உள்வாங்கித்தான் செயற்பட வேண்டும். அதனை செய்யாவிட்டால் என்பிபி போன்ற தரப்புகள் இன்னும் பலமாக என்ன சொல்ற பலம் பெற்று எங்களுடைய அரசியலினுடைய போக்கை மாற்றும். அது என்ன சொல்றது, இது ஒரு வகையான தமிழ் தேசிய அரசியலை நீக்கம் செய்கிற வேலையை கொண்டே முடிக்கும். ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி என்பது வெளிப்படையாக ஒரு முகம் மூடிக்காக தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லிக் கொண்டாலும் அதனுடைய கட்சி கட்டமைப்பு, நிர்வாக கட்டமைப்பு முழுவதுமாக இன்னமும் ஜேவிபியினால் தான் நிர்வகிக்கப்படுகிறது. அவர்களை தாண்டி இங்கு யாரும் பொது அரங்கிலேயே கூட அவருடைய பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகிற யாரும் பேச முடியாது. இப்ப சில தினங்களுக்கு முன்னர் ஒரு மனித உரிமை சார்ந்த ஒரு செயற்பாட்டோடு பேசிக் கொண்டிருக்கிற போது அவர் சொன்னார், அவர்களுடைய இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர்களையோ இல்லாட்டி பாராளுமன்ற உறுப்பினர்களையோ ரீச் பண்ணுவது, அதாவது ஒரு நிகழ்வுக்கு அழைப்பதற்கு அல்லது ஒரு கலந்துரையாடலுக்கு அழைப்பதற்காக அவர்களை ரீச் பண்ணவே முடியல. அவைக்கு போனோட அடுத்தாலும் ஆன்சர் பண்ணிடவில்லை, மெயில் பண்ணினாலும் பதில் வருவதில்லை. அப்ப நேரடியாக சிலவளை கண்டு, ஏன் நான் உங்களை மெயில் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் ஆன்சர் பண்றீங்க, என்ன பதில் பண்றீங்க சொல்றீங்க, இல்ல போன் எடுத்தாலும் ஆன்சர் பண்றீங்க, என்ன இஷ்யூ என்று கேட்டா, இல்ல எங்களுக்கு கட்சி சில வரையறை இருக்குத்தானே. அப்ப ஒரு என்ன சொல்றது, சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்ட ஒரு நிலப்பாட்டுல இருக்கிற ஒரு கட்சி தான் அது. அப்ப அந்த கட்சிகளை நோக்கி, இப்ப அந்த கட்சியை நோக்கி நீங்க ஒரு பிரதிநிதி தேர்ந்தெடுத்து அனுப்பிவிட்டா அந்த பிரதிநிதி உங்களுடைய குரலை சொல்ல முடியாது. அது அந்த கட்சி சொல்றதான் அந்த பிரதிநிதி பேசுவார். நேற்றும் ஒரு புத்தக வெளியீட்டிலே ஒரு தலைமை உரையாற்றிய ஒருவர் சொன்னார், குறிப்பிட்ட நிகழ்வுக்கு அமைச்சர் சந்திரசேகரனையும் அமைச்சர் சாவித்ரி போல்ராஜையும் சரோஜா போல்ராஜையும் அழைத்ததாக அவர்கள் வருவதாக முன்பக சொல்லி போட்டு வரவில்லை என்று சொன்னார். நேற்று அவர்கள் யாழ்ப்பாணத்திலே மனித நிகழ்வுகளே கலந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்படியான நிகழ்வு இருக்குது, இப்படியான உண்மையில இருக்கு. அவருடைய நீங்க ரீச் பண்ணி கதைக்கிறதுண்டா சும்மா உங்களோட பிரச்சனையை சொல்லாமே ஒழிய அதை பற்றி என்னத்தை பற்றி பேசணும், என்னத்தை பற்றி அவர்கள் இந்த ஒரு பொதுவான கலந்துரையாடலுக்கு வருவார்களான்டா இல்லை. அதை அந்த கட்சி இன்னமும் அனுமதிக்குது இல்லை. அது ஒரு ஏபியினுடைய என்ன சொல்றது, அந்த மத்திய குழு இல்லாட்டி அந்த அந்த தரப்பு தான் உங்களை தீர்மானிக்கிறது. அப்படியான ஒரு சூழல் இந்த வட்டார கட்டமைப்புக்குள்ளேயே நுழைந்து விட்டால் அது உங்களுடைய அரசியலையோ அல்லது உங்களுடைய ஒரு தேசிய போராட்டத்தையோ இல்லாமல் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிவிடும். அந்த ஒரு அச்சுறுத்தல் இங்கே உண்டு. நாங்கள் என்றால் ஊழல் எதிர்ப்பு அல்லது ஒரு ஆட்சி மாற்ற கோரிக்கை என்பது போக்கிலே ஒரு
ஒரு பாய்ச்சல் நிகழ்ந்திருக்கிறது. அதை நாங்கள் இனி 5 வருடங்களுக்கு எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் அதே நிலைப்பாட்டை நாங்கள் ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குள்ளும் கொண்டு நிறுத்தும் பொழுது அது ஒரு சிக்கலான ஒரு விடயத்தை உருவாக்கும். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்வது என்னென்றால், தமிழ் தேசிய கட்சிகள் கடந்த தேர்தலிலே, அதுக்கு முதல் தேர்தலிலேயாவது பட்டு தெரிந்திருக்கணும். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் இப்படியான ஒரு சிக்கல் தான் நடந்தது. யாழ்ப்பாணத்திலே ஒரு கணிசமான வாக்கை அங்கஜன் பெற்றார். அங்கஜன் எந்தெந்த தொகுதிகளிலே அந்த வாக்குகளை பெற்றுக்கொண்டார் என்பது சார்ந்து ஒரு ஒரு கள ஆய்வை செய்திருந்தாலே தமிழரசு கட்சி தன்னுடைய தோல்விகள் இந்த கட்டங்கள்ல இருந்து மீண்டெழுந்திருக்கு. அதை அவர் செய்யவில்லை. அது அந்த கட்சி செய்யல. அதனுடைய அடுத்த கட்ட பாதில் தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நிகழ்ந்திருக்கு. 80,000 வாக்குகள் என்பது தமிழ் தேசிய ஒரு அரசியல் பேசிக் கொண்டிருக்கிற சூழலிலே ஒரு என்பிபி போன்ற ஒரு கட்சி பெற்றிருப்பது என்பது குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒன்று அல்ல. அது ஒரு அனுர அலை என்கிற ஒன்றுக்காக நிகழ்ந்தது மாத்திரம் அல்ல. அதனையும் தாண்டி அந்த சமூகத்திலே சில நிலைப்பாடுகள் உண்டு. அதை தமிழ் தேசிய கட்சிகள் தொடர்ச்சியாக நிராகரித்து வந்ததன் விளைவு இப்பொழுது இவ்வாறாக நிகழ்ந்திருக்கிறது. அதனை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலாவது ஓரளவுக்கு சரி செய்வார்கள் நான் நினைக்கிறேன். இல்லை என்றால் இன்னும் அவர்கள் படுமோசமான தோல்விகளை சந்திக்க வேண்டி ஏற்படலாம். நிச்சயமாக. இதற்கு மேலதிகமாக தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே டக்ளஸ் தேவானந்தாவும் இணையலாம் என்ற வகையிலான ஒரு கருத்தை சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர் தெரிவித்திருந்தார் அண்மையிலே ஒரு செவ்வியிலே. இது ஒரு சாத்தியமாகக்கூடிய விஷயம் என்று நினைக்கிறீர்களா? டக்ளஸ் தேவானந்தா கூட்டணியிலே அமைவது அவருக்கு, டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எவ்வளவு தூரம் சாதகமாக அமையும் என்று நினைக்கிறேன்? நான் நினைக்கிறேன் அப்படியான சூழல் உண்டு. டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சாதகமான சூழலை சிலவளை அமைப்பிக்கலாம். ஆனால் மிச்ச இந்த சங்க கூட்டணி இருக்கிற மிச்ச அனைத்து தரப்புக்கும் அது ஒரு மிகப்பெரிய பாதகத்தை தான் ஏற்படுத்தும். ஏனென்றால் அவர்கள் இந்த தலைவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை மாத்திரமல்ல, அடுத்து வரப்போற மாகாண சபை என்றால் அவர்கள் செல்வத்தை தவிர அனைவருமே பதவி இல்லாமல் இருக்கிறார். தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஒரு 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 தரவணி குணம் இருக்கிறது. பதவி இல்லைன்னா கஷ்டம். 80 வயசோ 90 வயசோ நாங்கள் பதவியோட தான் சாகணும்ன்றது வேண்டிய நிலப்பாடு. இப்ப சித்தார்த்தன் எல்லாம் வந்து நிலப்பாடு போவோம்னு சொல்லுவாரு. நான் நினைக்கிறேன் சுரேஷ் ஒரு என்ன சொல்றது, ஒரு சம்பிரதாயத்துக்காக சொன்னாரு தெரியாது. நாங்கள் எல்லாரையும் அழைக்கிறோம், நீங்கள் எல்லாரும் வந்து இது பண்ணலாம் எண்டல் மாதிரியான ஒரு நிலப்பாட்டோட சொன்னாரு தெரியாது. மற்றபடி அவர்கள் முன்னாள் தோழர்கள் என்கிற நிலப்பாட்டில் அவர் சொல்லியிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது ஒரு வகையான என்ன சொல்றது, ஊடக அலங்காரத்துக்காக சொல்லப்பட்டதாக நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மொட்டு கட்சியின் சார்பாக முன்னாள் ஊடகவியலாளர் செய்தியாளர் மதன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அத்தோடு என்பிபி சார்பாக முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் மோகன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர்களாக. இது வகையான தாக்கத்தை இந்த தேர்தலிலே தமிழ் கட்சிகளுக்கு எதிராக ஏற்படுத்தும் என்று ஏதாவது சொல்ல முடியும்? நான் நினைக்கிறேன் மதனுடைய நியமனம் பெரிய தாக்கத்தை ஒன்றை செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் தமிழ் மிரர் பத்தினுடைய முன்னாள் ஆசிரியராக இருந்தவர். அதன் பிறகு அவர் கடந்த ரணில் ராஜபக்ச அரசாங்கத்திலே காலத்திலே அவர் கிழக்கு மாகாணத்தினுடைய சுற்றுலா சம்பந்தமான ஒரு பிரிவினுடைய தலைவராக இருந்தார். அது ரணில் ராஜபக்ச ஒரு அமைச்சனுடைய ஒரு ஊடக இணைப்பாளராக ஒரு பணிப்பாளராக இருந்தார். அவர் ஒரு கடந்த காலங்களில் நல்லாட்சி கால அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருந்தவர். பிறகு ராஜபக்சர்களுடன் அவர் நெருக்கமானவர். அந்த வகையிலே இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. நாமல் ராஜபக்சவோடு அவர் தனிப்பட்ட ரீதியிலே நெருக்கமான நண்பர் என்று நான் நினைக்கிறேன். என்னால் அவர் நடத்திய சில விழாக்களில் நான் நாமல் ராஜபக்சக்கு கலந்து கொண்டிருந்ததை நான் கண்டிருக்கிறேன். கடந்த கோட்டாவினுடைய ஆட்சி காலத்திலே. மதன் என்னுடைய தனிப்பட்ட நண்பர் தான். ஆனால் அவரால் பெரிய தாக்கம் செலுத்தி விட முடியும் என்பதில்லை. அவர்கள் ஒரு பேரளவிற்காக நான் நினைக்கிறேன் கீதாநாத் காசிலிங்கத்தை யாழ் நிர்வாக மாவட்டத்துக்கு அவர்கள் தலைவராக நியமித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் நண்பர்கள். அதன் போக்கில் ஒரு
ஒப்புக்கான பதவியாக நான் அதை பார்க்கிறேன். ஏனென்றால் ராஜபக்சர்கள் தெற்கிலிருந்து மீண்டும் எழுந்து வருவதற்கு சற்று காலம் எடுக்கும். அப்படி எழுந்து வந்தால்தான் அவர்கள் வடக்கு கிழக்கை குறித்து சிந்திப்பார்கள். இது ஒரு ஒப்புக்கான பதவி. ஆனால் என்பிபியினுடைய பதவி சற்று சிக்கலான. அது அவர்கள் நேரடியாக நீங்கள் பார்த்தாலே தெரியும். அவர்கள் தெளிவான கள விஜயங்களையும் ஆய்வுகளையும் செய்து ஆட்களை நிறுத்துகிறார்கள். அது ஒரு கட்சியாக முன்னிறுத்தித்தான் அது நிகழ்கிறது. அதன் போக்கில் அந்த கட்சி கிளிநொச்சிக்குள்ளே தாக்கத்தை செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் கிளிநொச்சியினுடைய தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற கிளிநொச்சி மாவட்ட தலைவராக இருக்கிற ஸ்ரீதரன் மீது அதிருப்தி இருக்கிற ஒரு தரப்பு கிளிநொச்சி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக உண்டு. அந்த வாக்குகளைத்தான் கடந்த காலங்களில் சந்திரகுமார் அறுவடையும் செய்து வந்திருக்கிறார். அப்படியான சூழலில் ஆளும் தரப்பாக இருக்கிற ஒரு தரப்பு தமிழரசு கட்சியின் அதிருப்தி வாக்குகளையும் சந்திரகுமாரின் வாக்குகளையும் இலகுவாக அள்ளி செல்வது இலகுவானது. அதன் போக்கில் அவர்கள் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் பெரிய வாய்ப்புகளை நோக்கி நகராவிட்டாலும், ஆனால் மாகாண சபை தேர்தல்களில் அவர்கள் ஒரு சில ஆசனங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளை அவர்கள் எட்டுவார்கள் நான் நினைக்கிறேன். இதுவரை கிளர்ச்சி உள்ளூராட்சி என மாகாண சபை தேர்தல் வந்தால் கிளர்ச்சி மாவட்டத்துக்கு 4 உறுப்பினர்கள் நான் நினைக்கிறேன். அப்பொழுது தமிழரசு கட்சி தங்களை நிலைநிறுத்தினால் ஒரு ஆசனத்தையாவது கிளர்ச்சி மாவட்டத்துக்குள் இருந்து அவர்கள் பெறலாம் என்று நான் நினைக்கிறேன். அந்த போக்கில் அவர்கள் இப்பொழுது காய் நகர்த்துகிறார்கள். அது சில வேளை அவர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கும். அந்த ஒரு ஆசன வாய்ப்பை உருவாக்கும். அதற்காக அவர்கள் நகர்கிறார்கள். இந்த மதனுடைய பாரியார் பேர் ஞாபகம் இல்லை. முன்னர் தமிழர் விடுதலை கூட்டணி ஆனந்த சங்கரியினுடைய தமிழர் விடுதலை கூட்டணியிலே பொதுத் தேர்தலே போட்டிட்டு இருந்தார். அவர் அந்த போட்டியிட்ட அந்த தமிழ் தேசிய, அதாவது தமிழ் விடுதலை கூட்டணி இம்முறை எவ்வகையான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது என்றதாவது அறியக்கூடிய இருக்கின்றதா? இந்த தேர்தலிலே தனியாக போட்டியிட போறார்களா, அல்லது ஏனைய கட்சியுடன் கூட்டிணைந்து? என்றால் சில சபைகளிலே கடந்த தடவை அவர்களும் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக இருந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இம்முறை எவ்வகையான நிலைப்பாட்டை அவர்கள் ஏதாவது எடுத்திருப்பார் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? இல்லை, இந்த கேள்வியிலே ஒரு சிக்கல் இருக்கிறது. மதன் அவர்கள் திருமணமாகி மாணவர் இல்லை, உத்தியோகமாக. அதை பற்றி கருத்து கூறுவதில் சிக்கல் இருக்கிறது. நீங்கள் சம்பந்தப்பட்ட நபரை குறிப்பிட்டு கேட்டா நான் பதில் சொல்லலாம். இல்லையா அவர்கள் தனிப்பட்ட கௌரி நித்யானந்தன் கடந்த முறை ஆனந்த் சங்கருடைய கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிட்டார். அவர் தமிழக கட்சியினுடைய வேட்புமனுவுக்குள் தன்னை உள்ளடக்குவதற்காக அவர் அந்த விருப்ப மனுவையும் அவர் கொடுத்திருந்தார். ஆனால் கட்சி உள்வாங்கவில்லை. அதனை அடுத்துதான் அவர் ஆனந்த் சங்கருடைய கட்சியில் வந்தார். நான் நினைக்கிறேன் கௌரியினால் ஒரு கணிசமான என்ன சொல்றது ஆளுமே இந்த தேர்தலில் செலுத்த முடியும் என்று நான் நினைக்கவில்லை. அதற்காக ஆனால் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு என்று சில ஒரு பாரம்பரிய வாக்குகள் உண்டு தானே. ஒரு கடந்த காலங்களிலே வாக்கு போட்ட இப்பொழுது மூத்தவர்களாக இருக்கிறவர்கள் இன்னமும் அந்த கட்சிக்கு வாக்களிப்பவர்களாக இருக்கிறார்கள். கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே அந்த விதாசர முறையிலே அவர்கள் ஒரு ஆசனத்தை வென்றார்கள் பருதுரை தொகுதியிலே. அது மாதிரி நிறைய தொகுதிகளிலே அப்படி வென்றார்கள். மாநிலத்திலே கணிசமான தொகுதியிலே வென்றார்கள். அப்படி வென்றார்கள் அந்த விதாசர முறையில். அப்படியான சூழல்ல கிளிநொச்சி மாவட்டங்களையும் ஒரு சில ஆசனங்களையும் அவர்கள் பெறுவார்கள். அது கௌரியினுடைய ஆளுமைக்காக விழுந்ததாக நான் சொல்றது. ஆனால் என்னால் அந்த கட்சி ஒரு உறங்கு நிலையில் இருக்கிறது. நினைக்கிறேன் 92வது வயதில் செயலாளர் நாயகம் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்று. அவர் இன்னமும் அந்த பதவியை மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுப்பதற்கு தயாராகவும் இல்லை. அவருடைய கட்சியும் வழக்குகளை சந்தித்த வேண்டும் தான் இருக்கிறது. அது எனக்கு இப்பொழுது அவர் தனிப்பட்ட ரீதியிலே என்னோட ஒரு முறை அவர் யுனெஸ்கோ விருது வென்ற பொழுது அது சம்பந்தமாக ஒரு வானொலி
பெட்டக நிகழ்ச்சிக்காக அவரோட உரையாடின பொருள். நீங்கள் சொல்வது 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்ட அந்த அது கிட்டத்தட்ட 2006ஆம் ஆண்டு நினைக்கிறேன். அப்பொழுது உரையாடி கொண்டிருந்த பொழுது எல்லாம் இது பண்ணி அவருடைய ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்ச பிறகு அவர் தனிப்பட்ட ரீதியில் உரையாடும் பொழுது சொன்னார், உங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் இந்த கட்சிக்கு வரவுடன் நீங்களும் இந்த கட்சியை காப்பாற்ற உண்டு. 2006ஆம் ஆண்டு அது என்னிடம் சொன்னார். அதே பொழுது இன்னொரு தடவை என்னுடைய நண்பரும் ஏதோ ஒரு சம்பந்தம் ஒரு பேட்டி சம்பந்தம் உரையாடினார். அவரிடம் சொன்னார், நீங்களெல்லாம் இந்த கட்சிக்கு வரணும், நீங்களும் இந்த கட்சியை காப்பாற்றணும் உண்டு, நீங்களெல்லாம் வந்தா நான் இந்த கட்சியை உங்களோட கையில பாரம் அழிச்சிட்டு போயிடுவாரு. சில தினங்களுக்கு ஒரு தமிழ் கட்சியினுடைய முக்கியஸ்தரோடு உரையாடும் பொழுது அவர் சொன்னார், கன்னடாவும் இப்பொழுதும் அவர் அதைத்தான் சொல்கிறார். 92 வயசுல நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு கட்சியிட்ட தாரணம் எனக்கு தெரியும். இன்னும் ஒரு 20 வருஷம் என்னிடம் சொல்லியே 20 வருஷம் ஆயிட்டார். ஒரு தனிப்பட்ட ரீதியிலான உரையாடல சொன்னதுதான். ஆனால் 20 வருஷமாக அவர் 92 வயசு ஆகிட்டது. அப்பவே அவர் முதியவர், 72 வயசு உள்ளவர். இன்னும் அவருக்கு அந்த கட்சியை கொடுப்பது சம்பந்தமான எண்ணம் இல்லை. அப்படியே நிலையில அந்த கட்சி மீண்டும் நான் நினைக்கவில்லை. ஆனா அது ஒரு கணிசமான வாக்கினை வங்கி என்று சொல்ல முடியாது. ஆனா கணிசமான வாக்குகளை அது இன்னும் கொண்டிருக்கிறது. அது கடந்த கால என்ன சொல்றது, எல்லா கட்சி தலைவர்களுடைய நிலைப்பாடும் அவ்வாறு தான் இருக்கிறது. எந்த கட்சி தலைவர் கட்சியை இப்போது அடுத்த தலைமுறையினரிடம் ஒப்படைக்க தயாராக இருக்கிறார்கள்? யாருமே இல்லை. முதற்தளவிலே ஒப்படைக்க தயாராக இருப்பார்கள். அது இப்போ சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருக்கட்டும், புலட் சித்தார்த்தனாக இருக்கட்டும், செல்வம் அடைக்கலநாதன் இப்போது அண்மையில் விந்தன் கனகரட்னம் அவர்களோடு நடந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், கஜேந்திரகுமார் அணியாக இருக்கட்டும், யார் தயாராக இருக்கிறார்கள் கட்சியை மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்க? நான் இது சம்பந்தமாக ஒரு வீரசிங்க மண்டபத்திலே நடைபெற்ற ஒரு அரசியல் கலந்துரையாடல் நிகழ்விலே மாவை ராஜா, செல்வம், சித்தார்த்தன் உள்ளவர்களெல்லாம் முன்னிருக்கிற முறையிலே பேசிக்கொண்டு சொன்னேன், எங்கள் வாழ்நாள் தலைவராகவே இருந்து போக வேண்டும் என்பது ஒரு இந்த இனத்தினுடைய ஒரு நீங்கள் இழைக்கிற பாரிய அபத்தம். ஒரு நேரம் அவர்கள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவ்வளவுதான் அதற்கான அவர்களோட ரியாக்ஷன். அவ்வளவு அப்படித்தான். நீங்கள் இன்றைக்கு போய் சொன்னாலும் சரி, அனந்தசங்கரி அவர்கள் மாத்திரமல்ல, சித்தார்த்தனோ இறுதிவரை மாவியோ சம்பந்தனோ எல்லாருமே அது நிலைப்பாட்டுதான் இருந்தவர்கள். அது தமிழ் கட்சிகள் மட்டுமல்ல, தென்னிலங்கையிலும் இதே நிலைப்பாடு தான். இது கிழத்திய அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு பாரிய பிரச்சனை அல்லது பின்னடைவு பண்பு என்று சொல்ல இல்ல. தென்னிலங்கையில் என்றால் ஒரு குறிப்பிட்ட சில பேர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அடையாளப்படுத்தப்பட்டு அல்லது ஒரு ஒரு வகையான ஒரு என்ன சொல்றது, இதை காட்டி கொண்டிருப்போம், இவ வரைகினம் தமிழ் சூழல் அதுவும் இல்லை. அப்படி ஒரு ஆளுமையோடு யாராவது வந்தால் கட்சிக்குள்ளேயே அவைய வட்டி எடுத்து வெளியில போட்டு அவைய காட்ட மாட்டார். அந்த சிக்கல் எல்லாம் உண்டு. அதான் நான் சொல்றது, ஒரு கட்சி அரசியலாகவோ இல்லாட்டி சமூக அரசியலாகவோ இல்லாட்டி ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற தரப்புகள் அது அரசியல் தரப்பில் மாத்திரமல்ல, ஊடகத்துறையில் உண்டு, சமூக செயற்பாட்டு களத்தில் உண்டு, எல்லா இடத்திலும் இந்த சமய தலைவர்கள், சமய நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் இது இருக்கு. எல்லா இடத்திலும் இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பரவணை பழக்கத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். அது அது அங்கு மட்டுமில்லை, இங்க புலம்பெயர் தேசத்திலும் அதே தான் தொடர்கிறது. தொடரும் பட்டு பாரம்பரியம் மாதிரி ஈழத்தமிழர் பாரம்பரியம். நிச்சயமாக. அடுத்ததாக நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை விட்டுவிட்டு கொஞ்சம் மாகாண சபை தேர்தல் பற்றி சில முன்னெடுப்புகளை சில பேர் ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே தமிழரசு கட்சி சார்பாக அல்லது தமிழ் தேசிய கட்சி ஒன்றின் சார்பாக முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை நியமிக்க வேண்டும் என்ற வகையான சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இது சம்பந்தமாக உங்களுக்கு அறிந்த மட்டில் என்ன பிரதிபலிப்பை மக்கள் கொண்டுள்ளார்கள் அல்லது வாக்காளர் கொண்டுள்ளார்கள் என்று அறிய விரும்புகிறேன். நான் நினைக்கிறேன் இளஞ்செழியன் என்பது ஒரு நீதித்துறையிலே ஒரு பரபரப்பாக பேசப்படும் ஒரு குரலாக இருந்தவர். ஆனால்
தமிழரசு கட்சி அவரை முதலமைச்சர் வேட்பாளராக உள்வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நான் கிட்டத்தட்ட அறுதியாக கூறுவதற்கான நிலைப்பாடு ஏனென்றால், கடந்த முறை அவர்கள் விக்னேசன் என்கிற ஒரு நீதியரசரை கொண்டு வந்து சில அனுபவங்களை கொண்டு அடுத்து அந்த கட்சி வெளியிலிருந்து முதலமைச்சர் வேட்பாளர்களை தேடுவதை இந்த முறை தவிர்க்க விரும்புகிறது. நான் நினைக்கிறேன், ஒரு வெளிப்படையாக உடைத்து பேசினால் வடக்கு மாகாண சபை குறித்து சுமந்திரன் ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறார்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவருடைய தெரிவித்த கருத்தை பார்க்கும் பொழுது அப்படியான ஒரு சமிக்கை வெளிப்பட்டதாகத்தான் எனக்கும். வீரகேசரிக்கு பத்திரிகைக்கு அளித்த சபையிலே அவருடைய பதில் அப்படியான ஒரு சமிக்கையை வெளிப்படுத்தும் முகமாக இருந்ததாக நான் அவதானிக்கக்கூடிய இருந்தது. அதற்கு முதல் அவர் ஒரு ஊடக சந்திப்பிலேயோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஊடக நிகழ்விலேயோ அளித்த பதில் ஒன்றுதான் ஒரு பதில் அளித்தார். நாளைக்கு நீங்க பாராளுமன்றம் வருவீங்களா, தேசிய என்ன கட்சியினுடைய செயலாளராக இருக்கிறீர்கள், நேஷனலிஸ்டுக்கு திரும்ப தேசிய படியூடாக திரும்ப வருவீர்களா என்ற சூழல் கேள்விக்கு அவர் ஒரு பதில் சொன்னார். இல்ல, அந்த தங்களுடைய அரசியல் குழு பொது தேர்தலுக்கு பிறகு அரசியல் குழு கூட்டத்துல ஸ்ரீதரன் இப்படி ஒரு நிலப்பாட்டை சொன்னவர், சுமந்திரன் அவசரப்பட தேவையில்லை, மாகாண சபை தேர்தல் வருது, அப்பொழுது அவர் எதிர்பார்க்கிற பதவி தானா அவர்கிட்ட கையில வேற அவசரப்பட தேவையில்லை என்று ஸ்ரீதரன் ஒரு பதிலை சொன்னவர் என்று அவர் சொன்னார். அந்த பதில் ஒரு அது இன்றைக்கு இல்ல, அந்த நேரத்திலேயே ஊடகங்கள் வழியாக இருந்தது. அந்த பதில் வெளிப்படையாக என்ன சொல்லுது என்றால், ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி விட்டு விலகி முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவார். அப்ப அடுத்த நிலையில இருக்கிற சுமந்திரன் அந்த பதவிக்கு வருவார் என்பது அப்போதே உணரப்பட்டது. ஆனால் அந்த செய்தி அரசியல் குழு கூட்டத்தில் நடந்தது உண்மை. ஆனால் அப்போது கூட சுமந்திரன் அந்த பதவியை எடுப்பது சம்பந்தமாக எந்தவித ஆர்வத்திலும் அவர் இருக்கவில்லை. இந்த பாராளுமன்றத்துக்கு செல்வது குறித்து அவர் இப்போதைய பாராளுமன்றத்துக்கு குறித்து அவர் கனத்த ஆர்வத்தோடும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அவருடைய செயற்பாடுகளை கவனிக்கின்ற பொழுது அல்லது கட்சி ரீதியான சில நகர்வுகளை பார்க்கிற பொழுது அவர் இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே செல்வது குறித்து கவனம் செலுத்தவில்லை. ஏனென்றால் அவர், நான் நினைக்கிறேன், அன்றகுமார திசாநாயக்க சில விடயங்களுக்காக அவரை அணுகியிருக்கிறார். அப்பொழுதும் அவர் அதனை நிராகரித்திருக்கிறார் நினைக்கிறேன். அரசியல் அமைப்பு குழு அமைப்பு சார்ந்த ஒரு விடயத்திலே அவரை உள்வாங்குவது மற்றது இன்னொரு சட்ட ரீதியான ஆலோசனை விடயத்துக்காக உள்வாங்குவது சார்ந்தது அன்னகுமார சுமந்திரனை அணுகிய பொழுதும் அவர் அதை நிராகரித்திருக்கிறார். அவர் இந்த பாராளுமன்றத்துக்குள், அதாவது இந்த பாராளுமன்றத்துக்குள் செல்வது சார்ந்து, இந்த அரசாங்கத்தின் பாராளுமன்றத்துக்கு செல்வது சார்ந்து அவர் ஆர்வம் காட்டவில்லை என்று நான் நினைக்கிறேன். அதன் போக்கில் அவர் அந்த நான் நினைக்கிறேன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு வழங்கிய ஒரு செவியின் பொழுதுதான் திரும்பவும் அந்த விடயத்தை அவர் கண்டி மேலெழுத்தி விட்டவர். அதற்குத்தான் ஸ்ரீதரன் ஒரு பதில் சொன்னார். இல்ல, நான் முதலமைச்சரா போட்டியிடுற எண்ணம் இல்லை, நான் இதுல இருந்து ராஜினாமா பண்ண மாட்டேன். அதன் மூலம் சுமந்திரன் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். ஸ்ரீதரன் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை என்றதை ஸ்ரீதரனுடைய வாயால அவர் ஓபன் ஆக்கியிருக்கிறார், நம்பி சொல்ல வச்சிருக்கிறார். அப்ப அந்த கட்சிக்குள்ள வடக்கில இருந்து அவருக்கு போட்டியாக முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பதற்கு இப்பொழுது யாரும் இல்லை. இளஞ்செழியனை அந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு இன்றைய தமிழரசு கட்சியினுடைய கட்டமைப்பு ஒத்துக்கொள்ளாது நான் நினைக்கிறேன். மாவட்ட குழுக்களோ இல்லை மாவட்ட கிளைகளோ மத்திய குழுவோ அதற்கான வாய்ப்புகளை உருவாக்காது. ஏனென்றால் இப்பொழுது ஓரளவுக்கு கட்சி சுமந்திரனுடைய நிலைப்பாடுகளுக்குள்ளே தான் இருக்கிறது நான் நினைக்கிறேன். புருஷோத்தமன், நீங்கள் சொல்ல வருவது என்னென்றால், ஸ்ரீதரனுடைய பிரதேச செல்வாக்குக்குள் வருகிற இளஞ்செழியனை உள்வாங்குவதற்கு தமிழரசு கட்சி ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லுகிறீர்கள். அப்படி அப்படி இல்லை, அது இல்லை விடயம் என்னன்னா, நாங்கள் கடந்த முறை வெளியிலிருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்ப அப்படியான ஒரு சூழல் இருக்கிற பொழுது திரும்பவும் ஒரு ஓய்வு பெற்ற ரிட்டையர் பண்ணி இருக்கிற ஒருத்தரை நாங்கள் ஏன் கொண்டு வருவோம் என்றது ஒரு நிலைப்பாடு. கடந்த காலத்திலே வேதநாயகம் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வந்து சார்ந்து சுமந்திரனுக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஆனால் அவர் ஆளுநராகிவிட்டார். சுமந்திரன் தேர்தலில் தோற்று விட்டார். சுமந்திரனும் இந்த தேர்தலில் வென்றிருந்தால் ஸ்ரீதரன் முதலமைச்சர் வேட்பாளராக வாய்ப்புகள் உண்டு.
ஆனால் இந்த தேர்தல் நடந்தபடி என்றா சுமந்திரனும் தோற்று வேதநாயகமும் ஆளுநர் ஆகிவிட்டார். அப்ப இந்த சூழல்ல இந்த சினாரியோவில தங்கள கைய மீறி செல்லக்கூடிய ஒரு தனி ஆளுமையாக இருக்கிற ஒருவர் முதலமைச்சர் ஆகிறத இன்றைய தமிழரசு கட்சியினுடைய கட்டமைப்பு விரும்பாதுன்னு நான் நினைக்கிறேன். சிவஞானமோ அல்லது சுமந்திரனோ யாரும் விரும்ப மாட்டார்கள் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் விக்னேஸ்வரன் அவர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் கனதியாக அனுபவித்து விட்டார்கள். அப்ப ஆனால் இளஞ்செழியன் குறித்த ஒரு தொடர்ச்சியான முன்னெடுப்பு எடுக்கப்படுகிறது. சில ஊடகங்கள் அவரை குறித்து தொடர்ச்சியாக பேச தலைப்படுகிறது. ஆனால் கட்டமைப்பு ரீதியாக தமிழரசு கட்சி அதற்கு ஆதரவு வழங்காது, மத்திய குழுவும் ஆதரவு வழங்காது. என்னால் இப்பொழுது இருக்கிற மத்திய குழுவுக்குள்ளே வெளிப்படையாக பேசினால் ஸ்ரீதரன் இளஞ்செழியனை ஆதரிப்பார் என்று வைத்துக் கொண்டால், ஸ்ரீதரனை கிளிநொச்சி மாவட்டத்துக்குள் இருந்து ஒரு சில மத்திய குழு உறுப்பினர்கள் மாத்திரம்தான் அதற்கான ஆதரவை வழங்குவார்கள். யாழ்ப்பாணத்திற்கு வந்து ஒருவர் அல்லது இருவர், மிச்ச இல்லை அனைவருமே அதற்கு எதிராகத்தான் நிற்பார்கள். தங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சர் ஆகும். ஏனென்றால் சுமந்தனுடைய ஆதரவாளர்கள் சில மத்திய குழு உறுப்பினர்கள் தரப்பினரே அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் சுமந்திரன் தான், நாங்கள் அதுக்காக தான் வேலை செய்வோம் அவர்கள் சமூக ஊடகங்களில் பேச தொடங்கிவிட்டார். இதுல சிக்கலுக்கு பிறகு அவர்கள் ஒரு கட்சியை ஒரு 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 நிலைப்பாட்டுக்களே கொண்டு வர விரும்புகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதன் போக்கில் நினைக்கிறேன் சுமந்திரன் தான் முதலமைச்சர் வேட்பாளராக போகிறார் என்று நினைக்கிறேன். அவர் என்ன நினைக்கிறாரோ சரியா. ஆனால் இந்த அவற்றுடைய நகர்வுகளை பார்க்கிற பொழுது அவரை ஒரு விடயத்தை ஓபன் பண்ணி சிறிதரனை பதில் சொல்ல வச்சு அவர் தெளிவான நகர்வில் செல்கிறார்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக அர்ஜுனா அவர்களும் கூட இந்த முதலமைச்சர் கனவிலே தன்னுடைய காய்களை நகர்த்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். அதாவது எதிர்வரும் தேர்தல் முடிந்ததன் பின்னர், அதாவது உள்ளூராட்சி தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாகாண சபை தேர்தலை நோக்கி அவர் தன்னுடைய முதலமைச்சர் கனவிலே இருப்பதாக தெரிகின்றது. அதாவது முடிவை பொறுத்து, உள்ளூராட்சி தேர்தலிலே வரும் முடிவுகளை பொறுத்து தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவருடைய செல்வாக்கு இப்பொழுது மக்கள் மத்தியிலே எப்படி, அதாவது இந்த தேர்தலின் பின்னர் பலவிதமான சர்ச்சைகளுக்கு உட்பட்டிருக்கும் இந்த அர்ச்சுனாவுடைய செல்வாக்கு இப்பொழுது எப்படி இருக்கின்றது? அர்ச்சுனாவுக்கான செல்வாக்கன் என்பது கடந்த காலத்திலே அவர் எப்படி தன்னுடைய செல்வாக்கை திட்டமிட்டு உருவாக்கினாரோ அந்த நிலையிலிருந்து அது வீழ்ந்திருக்கிறது. ஒரு 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 பரபரப்பு ஊடக கலாச்சாரத்துக்கூடாக தொடர்ச்சியாக ஊடகங்களிலே செய்தியாகிற ஒரு நபராக இழந்து வந்த ஒரு நபராகத்தான் அவர் இன்னமும் தன்னை கட்டமைக்க முயல்கிறார். ஆனால் ஒரு சுயேட்சை குழுவாக ஒரு மாவட்டத்துக்குள் போட்டியிடுவதற்கும் வடக்கு கிழக்கினுடைய அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்கும் இடையிலான வித்தியாசம் உண்டு. எங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு உங்களுக்கு ஒரு 12 வேட்பாளர்கள் போதும். ஆனால் இது ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் உங்களுக்கு வேட்பாளர் வேண்டும். அதோட விகிதாசார உறுப்பினர்கள் கொஞ்சம் பிற நியமிக்க வேணும். அவையெல்லாம் அந்தந்த வட்டார அந்த போட்டியிடுற வேட்பாளர் அந்த வட்டாரத்துக்குள்ள வதிவிடத்தை கொண்டிருக்கணும். இப்படியான படியாங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சரி பார்த்து வேட்பாளர் நியமனங்களை செய்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். சட்டங்கள் சரியான முறையில பூர்த்தி செய்யப்பட்டு அதுதான். அப்ப இந்த சிக்கல்களை அர்ச்சுனா ராமநாதனால கையாள முடியும்டா இல்ல, ஏன்னா இது ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடுவது மாதிரியா அல்ல. அப்ப இந்த சிக்கல் உண்டு. அவர் சில வேளை யாழ்ப்பாணத்துல சில ஒரு போட்டியிட்டால் சாவச்சேரி அப்படியான சாவச்சேரி நகர சபை, பிரதேச சபை அப்படியான இடங்கள்ல ஒரு சில சாவச்சேரி சூழலிலே ஒரு சில வட்டாரங்களை கூட அவரால் சில விலை வெல்ல முடியும். ஆனால் விகிதாசார உறுப்பினர்களை அவர் பெறலாம். ஆனால் இதே எல்லாம் அவர் சரியா செய்யணும். ஏற்கனவே அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இருந்து அவரை நீக்குவது சார்ந்த ஒரு நீதிமன்ற வழக்கு தொடக்கப்பட்டிருக்கிறது. அவர் அரச பதவியை துறக்காமல் தேர்தலை போட்டியிட்டு வென்றிருக்கிறார் விடயம் சார்ந்து. அப்படியான சட்ட ரீதியான சிக்கல்களை அவர் எப்படி கையாள்வார் என்றதெல்லாம் உண்டு. ஆனால் அவர் ஒரு பெருங்கனவோடு இருக்கிறார் முதலமைச்சர் நடல். கடந்த பொது தேர்தலில் அவருடைய வெற்றி அவருக்கு கணிசமான வாக்குகள் விழுந்திருக்கிறது. ஆனால்
அவரின் வெற்றியை உறுதிப்படுத்தினதுல மயூரன் போன்ற நபர்களுடைய வாக்கள் உண்டு, பங்களிப்பும் உண்டு. பங்களிப்பு உண்டு. அவர் மயூரன் கிட்டத்தட்ட 7,000-8,000 வாக்கு விருப்பு வாக்குப்பட்டிருக்கிறார். ஆமா. சரி, ம். அவர் களத்துல இருந்து வேலை செய்தவர் 12 தேர்தல் பிரச்சாரம். அவன் இந்த தேர்தல் முடிஞ்சது விட்டுட்டு ஓடிட்டுனா எல்லாம் முடிஞ்சது. அவரு அர்ச்சனாவை எம்பி ஆக்கிட்டே போயிட்டுனா அவைக்கிடையில பிரச்சனை வந்து. அப்படி அர்ச்சனாவுக்காக வேலை செய்ததற்கான நபர்கள் தேவை. அப்படியான விடயங்களை எல்லாம் அவர் பார்த்தால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை அவரை முன்னிறுத்தி கொண்டு சில தரப்புகள் இந்த தமிழ் தேசிய பரப்பிலே சில விடயங்களை நகர்த்த எத்தனிக்கின்றன என்பதை மட்டும் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நேரடியாக அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பது அல்ல, அர்த்தம் அல்ல அது கூட. ஆனால் அவரை காட்டிக்கொண்டு சில விடயங்களை செய்வது, இல்லாட்டி அவருக்காக பேசுகிறோம் என்று சில விடயங்களை செய்வது என்று சில வேறு தரப்புகள் தமிழ் சூழலுக்குள்ளே சில வேண்டாத கைங்கரியங்களை செய்கிறதோ என்கிற அச்சம் தொடர்ச்சியாக எழுந்து வந்திருக்கிறது. அது போக போக இன்னும் அடுத்த கட்டத்தை நகரும் என்று நான் நினைக்கிறேன். அதுவும் குறிப்பா உள்ளூராட்சி மன்ற தேர்தல், அதுக்கு பிறகு மாகாண சபை தேர்தல்களில் அது பிரதிபலிக்கும் நான் நினைக்கிறேன். சத்யபாலன், 1 மணி நேரம் தான் அவர்களை தந்திருந்த. நீங்கள் கடைசியாக கேள்விகள் இருந்தால் கேட்டுவிட்டு நான் முடித்துக் கொள்ளலாம். இறுதி கேள்விகள் என்று சொன்னால், தென்னிலங்கை அரசியல் நிலைமைகள் தொடர்பாக ஒரு சுருக்கமான பதிவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்பிபி அரசாங்கம் தொடர்பாக பாரிய எதிர்பார்ப்புகள் இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகளை அவர்கள் பூர்த்தி செய்யவில்லை என்ற தொடர்ச்சியான குற்றச்சாட்டுக்களை எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் பகிரங்கமாக தெரிவித்து வருகின்றன. அதே சமயம் குற்றச்செயல்கள் தென்னிலங்கையில் அதிகரித்த விடயமும், அண்மையில் நடந்த நீதிமன்ற கொலை தொடர்பாகவும் இன்னும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. போலீஸ் மா அதிபரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், முன்னாள் போலீஸ் மா அதிபரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்திலே சம்பந்தப்பட்ட அந்த பெண் இன்னமும் கைது செய்யப்படவில்லை. என்பிபி அரசாங்கம் கையாலாகாத நிலையை நோக்கி நகருகிறதா என்று கேட்டால் என்ன சொல்றேன்? நான் தேர்தல்கள் முடிந்தவுடன் என்பிபியினுடைய வெற்றி சார்ந்து உரையாடுகிற பொழுது ஒரு விடயம் சொன்னேன். என்பிபி புதிதாக வந்திருக்கிறார். அவர்களுக்கு இந்த இந்த கட்டமைப்பு, இந்த சிஸ்டத்தினுடைய எல்லாமும் புதிது. ஜேபியினர் சந்திரிகா அமைச்சரவையிலே சில மாதங்கள் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த பொழுதும் அதனுடைய சிஸ்டம் அவர்களுக்கு புதிது. இந்த சிஸ்டம் கடந்த 75 ஆண்டுகளாக ஐக்கிய தேசிய கட்சியாலும் சுதந்திர கட்சி இல்லாட்டி அதனுடைய அடுத்த தோன்றலான பெரமுன போன்ற தரப்பினரால் மாத்திரமே கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. அதனுடைய சிஸ்டம் முழுவதுமாக அவர்கள் தான் நம்பியிருக்கிறார். ஒரு அரசாங்கத்தை நடத்துவது என்பது ஜனாதிபதி மாத்திரமல்ல, அதற்கு கீழே இருக்கிற கடைநிலையிலே இருக்கிற ஒரு கடைநிலை ஊழியர் வரை அதிலே தாக்கம் செலுத்துவார். அப்படியான ஒரு கட்டமைப்பை உடனடியாக வந்து மாற்றம் செய்து தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு இழுத்து ஓடுவது என்பது புதிதாக வருகிற ஒரு அரசாங்கத்துக்கு அது ஒரு நெருக்கடியானது. அவர்கள் அதனை அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள். நாங்கள் ஊழல் அரசியல்வாதிகளை அகற்றிவிட்டோம், ஆனால் இந்த அரச சிஸ்டத்துக்குள் இருக்கிற அதிகாரிகள், ஊழல் அதிகாரிகளை அகற்ற முடியவில்லை. இனி நாங்கள் அவர்களுக்கு எதிராக போராட வேண்டி வரும் என்று அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பேசுகிற சூழல் இருக்கிறது. அவர்கள் செய்ய நினைக்கிற சில விடயங்களை இந்த அதிகாரிகள் தடுக்கிறார்கள், அவர்கள் முட்டுக்கட்டைகளாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பாரம்பரிய அரசியல்வாதிகளினுடைய கருவிகளாக செயற்பட்டார்கள், அந்த சிஸ்டத்தை படி வளர்ந்தவர்கள். அது ஒரு சிக்கல் இருக்கிறது. அப்படியான சூழலிலே ஒரு சில மாதங்களுக்குள்ளே அவர்களிடமிருந்து ஒரு கணிசமான என்ன சொல்றது அடைவை நாங்கள் எதிர்பார்ப்பது என்பது சரியானது அல்ல. ஏனென்றால் இது ஒரு பாரம்பரிய கட்சி அல்ல. இல்லாட்டி இது இன்னொரு பாரம்பரிய கட்சி ஆட்சிக்கு வந்திருந்தால், இப்ப ராஜபக்சர்களை தோற்கடிச்சு கொண்டு நல்லாட்சி அரசாங்கம் வரைக்குள்ள அவைக்கு எந்த அதிகாரியை நீக்கி எந்த அதிகாரிய கொண்டு வந்து அதுல போட்டு கடந்து சில விஷயங்களை செய்யணும்னு அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் அவர்கள் தொடர்ச்சியா அந்த சிஸ்டத்துக்கு இயங்கினவர். இவர்களுக்கு அது தெரியவில்லை. அதனால் சில விடயங்களுக்கு கால அவகாசம் வழங்கலாம். ஆனால் அவர்கள் 2-3 விடயங்களில் மிக பாரம்பரிய அரசியல்வாதிகள் அல்லது தென்னிலங்கையின் என்ன சொல்ற கடந்தெடுத்த சில அயோக்கியத்தனங்கள் உண்டு. அதன்படி அவர்கள் பயணப்படுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். முதலாவது,
ஒன்று அரசியலமைப்பு சார்ந்து புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். அதை குறித்து அவர்கள் பேசுகிறார்களே இல்லை. ம், ம். அடுத்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முற்றாக நீக்குவோம் என்று கடந்த காலங்களில் பேசி வந்த என்பிபியினர் ம், இன்றைக்கு அது குறித்து எதுவும் பேசுகிறார்கள் இல்லை. நாங்கள் அதற்கு பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக ஒரு புதிய சட்டம் கொண்டு வருவோம் என்கிறார்கள். ம், ம், ம். அடுத்தது கடந்த காலத்திலே காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி தொடர்பிலே அவர்கள் தொடர்ச்சியாக பேசி வந்த தரப்பினர் என்றால் அவர்களுடைய இயக்க தோழர்களும் சகோதரர்களும் ஆயிரக்கணக்கில் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார். அவர் இன்றைக்கும் நீதிக்காக ஆயிரம் கணக்கான தாய்மார்கள் காத்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு பின்னணியை கொண்ட அமைப்பு அது சம்பந்தமாக எந்தவித முன்னேற்றத்தையும் எடுக்கவில்லை. ஜெனீவாவிலும் அப்படியான ஒரு விடயத்துக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு கடந்த கால குற்றங்கள் சார்ந்து எந்த விதமான விசாரணையும் செய்ய மாட்டோம் என்கிற ஒரு ரீதியிலான நிலைப்பாடு இருக்கிறார்கள். இப்படியான சில நிலப்பாட்டுகளின் படி வந்தால் சிஸ்டம் சேஞ்ச் என்றது இப்படியான சிஸ்டம் சேஞ்சாக இருக்க வேண்டும் என்பது சார்ந்து இவர்களுக்கு ஒரு பூரண தெளிவு இருக்கிறதா இல்லாட்டி இவர்கள் ஒரு கபட நாடகம் ஆடுகிறார்களா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அதனால்தான் மற்றது அந்த கட்சியினால் சில விடயங்களை செய்ய முடியவில்லை என்றால் நான் நினைக்கிறேன். என்றால் இது ஒரு பாரம்பரிய அரசியல்வாதிகள் ஆளப்பட்ட நாடு. இன்னும் அவர்கள் தாக்கம் செலுத்துகிறார்கள். அவர்கள் ஒரு சின்ன விடயங்கள் அரசி விடயத்திலேயே இவர்கள் என்னதான் என்ன தேடுதல்களை நடத்தி அரசியலை கண்டுபிடித்தாலும் அரிசி ஆலை முதலாளிகள் நினைக்கிறத செய்கிற அளவுக்கான வல்லமோடு அவர்கள் இருக்கிறார்கள். இந்த முதலாளிகளை கடந்த காலங்களில் லாரி இயக்கி இருக்கிறார்கள். இந்த முதலாளிகள் யாருடைய பினாமிகள் என்பதெல்லாம் இருக்கிறது. அப்ப ஒரு திரும்பவும் ஒரு அரகலைய மாதிரி ஒன்ற இந்த சில தரப்புகள் நினைச்சா உருவாக்கி விடலாம். அப்ப அந்த பயம் எல்லாம் என்பிபிக்கு உண்டு. அப்ப அதை தாண்டி அவையால என்ன சொல்றது, அவை ஒரு புதுசாக வந்திருக்கணும். என்ன இப்ப என்ன ஏற்கனவே தன்னை பெராரி என்று சொல்லி பிரிட்டன்ல போய் விடப்பட்டு வந்த தலைவர் சொன்னதுதான் இது புது அரசாங்கம் தான், எல்போர்ட் அரசாங்கம் தான். பெராரி மாதிரி அவ்வளவு என்ன எக்ஸ்பர்ட்டான ஊழல்வாதிகளோ அல்லது அதிகார பசி கொண்டவர்களோ என்று நாங்க சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இவர்கள் இந்த அரசாங்கத்தை ஓடுறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனால் சில இந்த நான் குறிப்பிட்ட அந்த மனித உரிமை விடயங்கள், பயங்கரவாத தடுப்பு சட்டம், அரசியலமைப்பு விடயங்களிலே அவர்கள் மிகுந்த மெத்தனம் காட்டுகிறார்கள். அடுத்தது பௌத்த மேலாதிக்க சில விடயங்களை அவர்கள் கண்டுகொள்வதில்லை. அதை தவிர்த்து விட்டு, அதாவது தமிழ் மக்கள் எதிர்கொள்ள தைட்டி விவகாரத்தில் அந்த தைட்டி விகார விடயங்களில் எல்லாம் அவர்கள் அதனை கடந்து நின்று உரையாடுவது சார்ந்துதான் அவர்கள் சிந்திக்கிறார்கள். அந்த பிரச்சனையை தீர்ப்பது சார்ந்து அவர்கள் உரையாடுகிறார்கள் இல்லை. அப்ப அந்த சூழலெல்லாம் ஒட்டுமொத்தமாக பௌத்த தேசியவாத நிலைப்பாடுகளை அவர்கள் மாறி நின்று சிந்திப்பதற்கு அவர்கள் தலைப்படுவார்கள் என்றெல்லாம் நாங்கள் யோசிக்க முடியாது. அவர்கள் ஒரு வர்க்க மாற்றமாகவோ வர்க்க விடுதலைக்கான ஒரு அடையாளமாகவோ ஒட்டுமொத்தமாக அவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்கான உரிமை கோரல்களை எதிர்காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம். சிலவளை காலம் அவர்களையும் ஒரு பாரம்பரிய அரசியல்வாதிகளின் தொடர்ச்சி அல்லது என்ன சொல்றது நீட்சி என்று பதிவு செய்யுமோ என்கிற அச்சம் உண்டு. நல்லது, நன்றி புருஷோத்தமன். நாங்கள் இது தொடர்பாக மேலும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஆழமாக பேசலாம் என்று நம்புகிறேன். இந்த வேளையில் நமக்கு இந்த வாய்ப்பையும் உங்களுடைய நேரத்தையும் ஒதுக்கி தந்ததுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. நேயர்கள், இதுவரை சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு அரசியல் ஆய்வாளர், சுயாதீன ஊடகவியலாளர் புருஷோத்தமன் தங்கமயில் அவர்கள் கலந்து சிறப்பித்த சதுரங்கம் இடம்பெற கேட்டீர்கள்.